இது ஒரு சினிமா ஷூட்டிங் தாங்க உள்ள நடந்துக்குது. அவர் வந்து 2 நாளா 3 நாளா ஃபுல்லா ரிஹர்சல் பண்ணிட்டு வந்திருக்கிறாரு. ஆக்ஷன் ஒன்று ஃபுல்லா நடிச்சு காட்டிட்டாரு. ஸோ அதாவது அவர் தேர்தல் வாக்குறுதியில் என்ன சொன்னாரோ எது வரைக்கும் அந்த 4500 வேலை வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு 4500 கொடுப்பேனாரு. அதை பற்றி எதுவுமே கிடையாது. நான் கேட்டேன், 6 மாதம் கழிச்சு தான் கொடுக்கணும், 6 மாதம் எடுத்துக்கோங்க, நிதி நிலைமை எல்லாம் சரி பண்ணிட்டு கொடுங்கன்னு சொன்னேன். ஆனால் அதை பற்றி எந்த விதமான பதிலும் இல்லை. அதை பற்றி இல்லை. மகளிர் உரிமை தொகை 2500 தரனாரு, அதை பற்றி இல்லை. கேஸ் சிலிண்டர் 6 சிலிண்டர்னாரு, அதை பற்றி வாயை திறக்கல. இது மாதிரி எந்த தேர்தல் வாக்குறுதி பற்றியும் அவர் பேசவே இல்லை. திமுக ஆட்சியுடைய திட்டங்கள் தொடர்ந்துகிட்டு இருக்கு. 1000 ரூபாய் ஊக்கத்தொகை கொடுத்திருக்கிறாரு, மகளிர் உரிமை தொகை கொடுத்திருக்கிறாரு, தமிழ் புதல்வன் புதுமை பெண் திட்டம் தொடர்ந்துகிட்டு இருக்கு. வேற எந்த புது திட்டத்தையும் அறிவிக்கல. சிங்கப்பெண் சொல்லி ஒன்று ஆரம்பிச்சாங்க. இப்போ அவங்களும் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் பாணியில் அவங்களும் ஷூட்டிங் பண்ணி ரீல்ஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. எனவே இந்த ஆட்சி ஒரு கேலி கூத்து ஆட்சியாக, ஒரு சினிமா ஆட்சியாக நடந்துட்டு இருக்கு.